தெய்வீக மனம் கமழும் திருக்கடையூர் திருத்தலத்தில் அருள் பாலிக்கும் அன்னை அபிராமி அம்மனின் மகிமைகளை இன்று விரிவாக காண்போம். தமிழகத்தின் மிக முக்கியமான சிவத்தலங்களில் ஒன்றான இது எந்நேரமும் பக்தர்களின் மந்திர ஒலியால் நிறைந்திருக்கும் புனிதமான இடமாகும். இங்கு இறைவன் அமிர்தகடேஸ்வரர் என்ற பெயரில் வீற்றிருந்து தன்னை வணங்குபவர்களுக்கு நீண்ட ஆயுளை பிரசாதமாக வழங்குகிறார். மார்க்கண்டேயன் தனது 16வது வயதில் யமனிடமிருந்து விடுபட சிவபெருமானை இத்தலத்தில் தஞ்சம் அடைந்த வரலாறு நாம் அறிந்ததுதான். காலத்தையே வென்ற சிவபெருமான் யமனை தண்டித்து மார்க்கண்டேயனுக்கு என்றுமே 16 வயதாக இருக்கும் வரத்தை இங்குதான் அளித்தார். அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த சிவபெருமானின் ஒரு பாகமாக சகல உயிர்களையும் காக்கும் அன்னை அபிராமி இங்கே பேரழகுடன் காட்சி தருகிறாள். இத்தலத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு சுப்பிரமணியன் என்ற பெயரில் ஒரு பெரும் பக்தர் வாழ்ந்து வந்தார். அவர் பிற்காலத்தில் அபிராமி பட்டர் என அழைக்கப்பட்டார். அன்னையின் அழகிலும் கருணையிலும் தன்னை மறந்த பட்டர் அவளை தவிர வேறு எதையும் காணாத ஒரு நிலையில் இருந்தார். உலகத்தின் பார்வையில் அவர் பித்தராக தெரிந்தார். அப்போது தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர் தை பௌர்ணமி தினமான ஒரு நாள் திருக்கடையூர் கோவிலுக்கு வழிபாடு செய்ய வந்தார். கோவிலில் அனைவரும் மன்னரை வணங்க பட்டர் மட்டும் அன்னையின் தியானத்தில் மூழ்கி மன்னர் வந்ததை அறியாமல் இருந்தார். மன்னருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. மன்னர் அவரிடம் சென்று இன்று என்ன திதி என்று வினவினார். பட்டர் அப்போது அன்னையின் பௌர்ணமி போன்ற திருமுகத்தை தியானித்துக் கொண்டிருந்தார். தன்னிலை மறந்த நிலையில் இன்று பௌர்ணமி என்று பதில் அளித்தார். ஆனால் வானில் அன்று நிலவு இல்லாத அமாவாசை தினம். மன்னர் கோபமடைந்தார். பித்தரே, இன்று அமாவாசை என்பது கூட தெரியவில்லையா? இன்று நிலவு வராவிட்டால் உமக்கு மரண தண்டனை நிச்சயம் என்று கட்டளையிட்டார். தனது வாக்கு பொய்க்கக்கூடாது என்பதற்காக பட்டர் ஒரு பெரிய தீக்குண்டத்தின் மேல் 100 கயிறுகள் கட்டப்பட்ட ஊரில் அமர்ந்தார். அன்னைக்காக உருகி உருகி பாடல்களை பாடத் தொடங்கினார். இதுவே உலக புகழ் பெற்ற அபிராமி அந்தாதி என்னும் தெய்வீக பாடல்களாக உருவானது. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் எனத் தொடங்கி அவர் பாடல்களை பாட பாட ஒவ்வொரு கயிறாக அருந்து விழுந்தது. தனது உயிரை பற்றி கவலைப்படாமல், அம்மாவே, என் வாக்கை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று முழுமையாக சரணடைந்தார் பட்டர். ஒவ்வொரு பாடலும் அன்னைக்கு உகந்த ஒரு மலராக, ஒரு ரத்தினமாக அவளுடைய பாதத்தில் போய் சேர்ந்தது. பக்தர்கள் அனைவரும் திகைத்து நின்றனர். அவர் 79வது பாடலான விழிக்கே அருளுண்டு என்று பாடி முடித்தபோது அன்னை அபிராமி அங்கே நேரில் பிரசன்னமானாள். தனது காதில் அணிந்திருந்த வைரத்தோட்டை எடுத்து வானில் வீசினாள். அது அந்த இருண்ட வானில் பிரகாசமாக ஜொலித்தது. அமாவாசை இருள் மறைந்து பகல் போல வெளிச்சம் பரவியது. ஒரு முழு நிலவு வானில் தோன்றி பட்டரின் பக்தியை உலகிற்கு பறைசாற்றியது. மன்னர் சரபோஜி அதிர்ச்சியில் உறைந்தார். பட்டரின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அபிராமி பட்டர் என்ற பெயரும் அவருக்கு அன்றுதான் நிலைத்தது. அபிராமி அந்தாதியை தினமும் படிப்பவர்களுக்கு 16 வகையான செல்வங்களும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் என்பது நிதர்சனம். குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவவும் தீராத நோய்கள் குணமாகவும் அன்னை அபிராமியின் இந்த அந்தாதி ஒரு மருந்தாக அமைகிறது. திருக்கடையூர் கோவிலின் தனிச்சிறப்பே இங்கு நடைபெறும் ஆயுள் விருத்தி பூஜைகள்தான். 60, 70 மற்றும் 80 வயது பூர்த்தி செய்பவர்கள் இங்கு சிறப்பு வழிபாடு செய்கிறார்கள். இந்த தலத்தில் வழிபாடு செய்தால் ஏம பயம் நீங்கும் என்றும் ஆரோக்கியமான வாழ்வு அமையும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை. அன்னை அபிராமியின் கண்கள் கருணை பொழிபவை. அவளை ஒருமுறை தரிசித்தாலே நம் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். கோவிலின் ஸ்தல விருட்சமான வில்வ மரத்தடியில் நின்று வேண்டினால் நாம் நினைத்த காரியங்கள் தடையின்றி நடக்கும். ஆடி வெள்ளி, தை வெள்ளி மற்றும் பௌர்ணமி தினங்களில் இந்த கோவிலில் திருவிழா போல கூட்டம் அலைமோதும். அன்னையின் தரிசனம் அப்போது சிலிர்ப்பை தரும். வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருக்கடையூர் சென்று அபிராமி அம்மனை தரிசிப்பது ஆன்மாவிற்கு பெரும் நிம்மதியை தரும். முடிந்தால் தினமும் அபிராமி அந்தாதியின் சில பாடல்களையாவது மனமுருக பாடுங்கள். உங்கள் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் உணர்வீர்கள். அன்னை என்றும் நம்மை காப்பவள். அவளுடைய பாதங்களில் நம் பாரத்தை வைப்போம். அவள் பார்த்து கொள்வாள். அனைவருக்கும் அன்னையின் அருள் கிடைக்கட்டும். இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க. அபிராமி அந்தாதி வாழ்க. வாழ்க. ஓம் அபிராமி அம்மன் துணை. நன்றி.